மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் இருக்குமானால் அவைகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறபடியினால இந்த விதமான சிலாக்கியத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரோடு கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்பாதபடி நினைத்த காரியமாய் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிற சுவாமி, நூறத்தனையான பலனை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடும். சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இந்த நாளிலும் நாம் கேட்கப் போகிறதான செய்தி என்னவென்றால், புதிய மனிதன். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு போடும்போது பேரில் சர்டிஃபிகேட்டில் குறிப்பிடும்போது இன்னாருடைய பிள்ளைகள், இன்னாருடைய பையன் என்று சொல்லி போடப்படுகிறது நம்முடைய சான்றிதழ்களில். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, விசுவாசத்தினால நம்மை படைத்த ஆண்டவர், நம்முடைய மீட்பர், யாருக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோமோ அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவரே நமக்கு தகப்பனாக, தாயாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நாம் சரீர பிரகாரமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு பிறந்தது உண்மைதான். என்று இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரமேறி இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாரோ, அவருடைய நாமத்தை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகளாய் இருந்தாலும், எப்பொழுது விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது இருந்தே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சொந்தம். நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய படிப்பு, கல்வி, தொழில், எதிர்காலம் சகலமும் இயேசுவுக்கே சொந்தம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோர்களுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். ஆனால் நித்தியமான பிதா ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே நீங்களும் நானும் இயேசப்பாவுடைய பிள்ளைகள். சர்வத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், இந்த அண்ட சராசரங்களை ஆளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதில் பெருமிதம் கொள்ளலாம். ஆகவே இந்த நம்முடைய தகப்பன் ஆண்டவராய் இருக்கிறபடியினால நம்முடைய சுபாவங்களும் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு ஏற்ற வண்ணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர்,
கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், பிறரை மன்னிக்கிற ஆண்டவர். ஆண்டுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேறு ஒரு வாசிங்கள் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. போதும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பாக, புதிய மனிதனாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவன் பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய தாத்தா பாட்டியுடைய சுபாவங்கள், நம்முடைய பெற்ற அப்பா அம்மாவுடைய சுபாவங்கள், உறவினுடைய சுபாவங்கள், சுதந்திரித்து வருகிற அந்த சுபாவங்கள் நமக்குள்ளே, மனிதனுக்குள்ளே, எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த சுபாவங்கள், பழைய தேவையற்ற சுபாவங்கள் எப்பொழுது மறைகிறது என்றால், நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அவருடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பழைய ஜென்ம சுபாவங்கள் முழுவதுமாக நீங்குகிறது. ஆகவே தான் கொரிந்தியரில் சொல்லப்பட்டது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய சுபாவங்கள் நம்மிலே காணப்படக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கோபங்கள், சாபங்கள், அவைகளெல்லாம் நீங்கி போக வேண்டும். அதற்கு மாறாக அதே கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது, நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், பிறரை மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், பாரபட்சம் இல்லாதவர். அவருக்கு பிள்ளைகளாயிருக்கிற நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் புதிய மனிதனாக கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் காணப்பட வேண்டும். 4ஆம் அதிகாரம் எபேசியர் 22ஆம் வசனம். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. போதும். அந்தபடியே முந்தி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ பழைய சுபாவம் எப்பொழுது மறைகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். அப்போ நம்ம ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும். பழைய மனிதனை என்ன செய்ய வேண்டும்? அந்த சுபாவங்களை எல்லாம் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றால், நம்முடைய பேச்சுகள், நடவடிக்கைகள், சுபாவங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இயேசுவை பறைசாற்றுகிறோம். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், பாரபட்சம் இல்லாதவர், பிறருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்கிறவர், தன்னை முழுவதுமாக மற்றவர்களுக்காக, மனுக்குலத்திற்காக அவர் தியாகம் செய்தவர் என்று இந்த உலகம் அறிந்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிற, வேதத்தை கரங்களிலே கொண்டு செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய அன்பு பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய சாயல் நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். ஆகவே சாது சுந்தர் சிங்குதான பெரிய 13 வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீக்கிய மதத்தில் இயேசுவை பின்பற்றின வாலிபர், அவரை என்னுடைய தகப்பனார் பள்ளியிலே படிக்கும்போது பார்த்திருக்கிறார். அவருக்கு தெரியாது இவர்
கிறிஸ்தவரா யார் என்று தெரியாது, அவர் சீக்கியர். அப்பொழுது என்னுடைய தாப்பனார் பார்த்துவிட்டு என்னிடம் ஒரு விட சொன்னார், அந்த புஸ்தகத்தினுடைய அட்டையை பார்த்துவிட்டு, நான் படிக்கும்போது ஹைஸ்கூலுக்கு இவர் வந்திருக்கிறார், இவரை பார்த்தால் கடவுளை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். யாரை? சாது சுந்தர் சிங். அவருடைய பாவனை, அந்த பிரசன்னம் வெளிப்படுத்துகிறது யாரை? அவர் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை அவருடைய முக சாயலில் அந்த பிரசன்னத்தில் வெளிப்படுத்துகிறது. ஆகவே என்னுடைய தாப்பனார் கிறிஸ்தவர் அல்ல, வேறு மதத்தை சார்ந்தவர். அப்போ மற்றவர்களும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இயேசுனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகிற சாயல் நம்மிலே காணப்பட வேண்டும். வாசிங்கள் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பெருனுடனே மெய்யை பேசக்கடவன். ஆகவே ஆண்டவருடைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக களைய வேண்டிய காரியங்கள், காணப்படாத காரியங்கள் என்னவென்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய், எப்படி இயேசு சபையினுடைய தலைவராய் இருக்கிறார், தலையாய் இருக்கிறார். நாம் சபை என்பது சரீரம் போன்று அவயமாக இருக்கிறது. நாம் எல்லாம் சரீரத்தில் இருக்கிற பாகங்கள், அவயங்கள், கண்ணாக, காலாக, கரங்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால பொய்யை களைந்து போட்டு அவனவன் பிறனுடனே உண்மையை பேச கடவன். வாயில் எது வரக்கூடாது? பொய். யார்? பொய்க்கு அப்பா யார் தெரியுமா? அவன் பிசாசு. அவனவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தான் ஆரம்பத்தில் பொய் சொன்னவன். ஆகவே நாம் பொய் சொல்ல வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள். ஆகவே உண்மையை பேசுவோம், பொய் பேசக்கூடாது. நம்முடைய நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் பொய்யே பேசக்கூடாது. உள்ளதை சொல்லலாம், தப்பு கிடையாது. நீங்களும் நானும் உண்மை பேசும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவனுடன் பிறனுடைய மெய்யை பேச கடவுள், உண்மையை பேச. என்றால் நாம் எல்லாம் ஒரே சரீரத்தில் ஒரே அவயமாக இருக்கிறோம். வாசிங்கள் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆகவே கோபம் வருது, எடுத்து அடித்து பிள்ளை சாகிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதுவல்ல கோபம். உங்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகவே இதை சபை மக்களுக்கு தான் எழுதுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படுகிறதுனால நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது, பிரஷர் ஏறுகிறது, சரீரத்தில் உபாதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் மறைவதற்குள்ளதாக உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. பெட்டுக்கு படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக கூல் டவுன். அங்கேயும் அதை என்ன, அந்த சண்டை சச்சரவை தொடர்ந்து படுக்கைக்கு எடுத்து சொல்லி கொண்டு வரக்கூடாது. சூரியன் மறைவதற்குள்ளாக உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. எரிச்சல் மற்றவர்களை பாதிக்கிறதோ பாதிக்கவில்லையோ, அதை எரிச்சல் உடையவர்களுக்கு அதை பாதிப்பை உண்டாக்கும். அது கோபமாக அல்லது எந்த எதிர்மறை எண்ணங்களாக செயல்களாக இருந்தாலோ அதை உடையவர்களுக்கே சரீரத்தில் உபாதைகளை கொண்டு வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிறருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியுங்கள். அப்போ கிளியர் ஆயிரும். நாம் சுகதேகியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருடைய சத்தத்திற்கு, பிசாசு கொண்டு வருகிற எந்த விதமான இச்சைகளுக்கும், கண்களினுடைய இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாதீர்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்ச உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி எதை செய்யக்கூடாது? பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. அது எதுவாக இருந்தாலும் பிறருடைய பொருளை
இச்சிக்கக்கூடாது. திருடாதே. ஆகவே திருட்டு என்பது பிறருடைய பொருளை இச்சிப்பதோ, எடுத்துக்கொள்வதோ, அபகரிப்பதோ இவைகளெல்லாம் ஆண்டுடைய சுபாவங்கள் அல்ல. இவைகளெல்லாம் பிசாசினுடைய சுபாவங்கள், மனுஷனுடைய ஜென்ம சுபாவங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து உண்டாக வேண்டாம். நம்முடைய அன்றாட பேச்சுகளில் நம்மை அனலைஸ் பண்ணி பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம், நிறுத்து பார்ப்போம். நாம் பேசுகிற பேச்சுகள் கிருபை பொரிந்ததாய், நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய், வேதத்துக்கு ஒப்பாக அன்பாக இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றவர்கள் பிள்ளைகளை திருத்துகிற காரியமாய், மற்றொருடத்தில் உடன்பதிடத்தில் பேசுகிற காரியமாக எதுவாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல பணிக்கிற காரியமாய், உரையாடுகிற காரியமாக இருந்தாலும் சரி, கிண்டர் கேலியாக இருந்தாலும் சரி, எது வரக்கூடாது? கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. ஆக உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வரும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால நம்முடைய வார்த்தையில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிறரை என்ன செய்வது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டாலும் சரி, நாம் மற்றவர்களால் நெருக்கப்பட்டாலும் சரி, நம்மை பிறர் திட்டினாலும் சரி, நாம் அதற்கு மாறாக தூஷணமான அதை எதிர்கொண்டு அவளை முறியடிக்க கெட்ட வார்த்தை பேசுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய பேச்சும் செயலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமும் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன களைய வேண்டும்? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படிப்பட்டதான மற்றவர்களுக்கு பலவீனப்படுத்தி கேடு உண்டாக்குற அந்த குணங்கள், துர்க்குணங்கள், நம்மையும் அசிங்கப்படுத்துகிற அந்த துர்க்குணங்கள், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்டதான சுபாவங்கள் இருக்குமானால் இயேசுவின் இரத்தத்தினால நாம் கழுவப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, இதில் கிடைக்கிற ஆறுதல், சந்தோஷம் வேறு எதிலும் கிடையாது. மற்றவர்கள்ட்ட கோவப்பட்டு பலவீனப்பட்டு திட்டி தூஷணமான வார்த்தைகளை பேசி பலவீனப்படுத்துகிறதுனால கேட்கிறவர்களுக்கும் பாதிப்பு, அந்த வார்த்தைகளை உச்சரித்த நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நமக்கும் அது வேதனைகளையும் உபாதைகளையும் கொண்டு வரும். அதற்கு மாறாக சாதகமாக இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? தயவு, மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். போதகராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் நாம் பூரணமானவர்களாக இருந்தது இல்லை. நாமும் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தோம், குற்றமுள்ளவர்களாக இருந்தோம், நாமும் பேசியிருக்கிறோம். நாமும் ஆண்டவரை பிரியப்படுத்தாத வார்த்தைகள், கிருபையற்ற வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். யாராக இருந்தோம் பூர்ணமானவர் அல்ல. நாமும் குறைவுள்ளவர்களாக இருந்தோம். நாமும் தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், பலவீனமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், கோபம் கொண்டு இருக்கிறோம். பழைய மனிதனுடைய சுபாவங்களை எல்லாம்
நீங்களும் நானும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்பட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5:17 ஏற்கனவே வாசித்த வண்ணமாய் பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய படைப்பாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களில் அன்பு கூறுகிறார் என்று பறைசாற்றுகிற வேதத்தை சுமந்து செல்லுகிற, இயேசுவை நம்முடைய இருதயத்தில் வாழ்க்கையில் சுமந்து செல்லுகிற நாம் இயேசுனுடைய குணாதிசயங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார், நம்மிலே இயேசுவை அவர்கள் காண முடியும். ஆகவே இப்படிப்பட்டதான சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் மனத்தாழ்மையும் மன்னிக்கிற சுபாவத்தையும் கிருபையுள்ள வார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளும்படியான கிருபையை தாரும். நாம் ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவே உம்மை சுமந்து செல்லுகிறோம். நாங்கள் மாம்சத்தின்படி நடப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, ஆவியின்படி வழிநடத்தப்பட கிருபை தாரும். இயேசுவே, உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் ஆண்டவரே, உம்முடைய கருணையும் மன்னிப்பையும் நாங்கள் இந்த சமுதாயத்தில் சுமந்து செல்ல கிருபை தாரும். உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.